இந்த நாளின் தியானத்துக்கான தலைப்பு வெயிட் அப்பான் த லார்ட். வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தருக்கு காத்திரு. இதற்கு தியான வசனமாக ஏசாயா 40:31 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் சோர்ந்து போகாமல் இருப்பதற்கு, அவன் வெற்றியாளனாய் இருப்பதற்கு, அவன் செயல்பட்டு கொண்டு இழைப்படையாமல் இருப்பதற்கு ஒரே வழி என்ன என்று பார்க்கும்போது கழுகை குறித்து சொல்லப்படுகிறது. கழுகு பறந்து பறந்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வாழ்க்கை வாழ அலைந்து உயரத்திலே பறந்து வாழ்க்கையை இழைப்படையத்தக்கதாக சிறிது காலம் காத்திருக்கிறது. தன்னை புதிதாக்கி கொண்டு காத்திருந்து பலப்படுத்தி கொண்டு மீண்டுமாக இது தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கிறது. அதே வண்ணமாகத்தான் மனித வாழ்க்கையிலே அவன் காத்திருக்கும் போது அவனுடைய காத்திருத்தல் அவனை தேவனிடத்திலே இருக்கிறபடினால் பலப்படுத்தி தேவனுடைய அந்த சத்துவம் அவனுக்கு கொடுக்கப்பட்டு மீண்டுமாக அவன் பலனடைந்தவனாக துரிதமாய் செயல்பட தேவனுடைய பிரசன்னம் வழி நடத்துகிறது. தேவனுக்கு காத்திருப்போம், பலனடைவோம், மீண்டுமாக செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.